வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 37ஆம் ஆண்டு நினைவு நாள் புகழ் அஞ்சலி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை நாம் பகிர்ந்து வந்துள்ளோம். இன்றைய தினம் வான்புகழ் கொண்ட வள்ளுவரும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் என்ற தலைப்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் திரைப்படங்களில் தன் திரைப்பாடல்களில் எப்படியெல்லாம் திருக்குறளை பயன்படுத்தினார் என்பது குறித்து ஒரு சில திரைப்படங்களிலிருந்து சிலவற்றை இன்று பார்ப்போம். நம் நாடு என்ற திரைப்படத்தில் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லும் பாடலான நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, அந்த பாடலின் சில வரிகளில் மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு என்று சொன்னால் குரல் திருக்குறள் நீண்ட காலம் நெடிய காலம் இந்த மண்ணுக்கு பயனுற மக்கள் பயனுற வாழ நல்ல கருத்துக்களை சொன்ன திருக்குறள் போல் வாழ வேண்டும் என்று சின்னஞ்சிறியவர்களுக்கு நல்லதொரு கருத்தினை சொல்லுகின்ற பாடலாக அதை அமைத்திருந்தார். அதேபோல பணம் படைத்தவன் என்ற திரைப்படத்தில் இருந்து எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னைப் போலவே இருப்பான் என்ற பாடலில் 2 வரி கொண்டு 3 நெறிகண்ட குறளின் வழி தேடி நடப்பான் என்று திருக்குறளின் அந்த மேன்மையை பறைசாற்றி இருப்பார். நான் ஆணையிட்டால் என்ற திரைப்படத்தில் தாய்மேல் ஆணை தமிழ்மேல் ஆணை என்ற பாடலிலே அந்த பாடலின் கடைசி 2 வரிகளில் தாய்மேல் ஆணை என்று ஒரு ஏழை தாயை அணைத்தபடி பாடுவார். தமிழ்மேல் ஆணை என்று குறிப்பிடும் பொழுது தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து திருக்குறளை எடுத்து அதன் மீது ஆணையிட்டு பேசுவார், பாடுவார். அப்படித்தான் தமிழ் என்றால் திருக்குறள் என்கின்ற அந்த இலக்கணத்தை தமிழ் திரையுலகிலே நடைமுறை காட்டியவர்தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்து வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்தில் தன்னுடைய மகனாக நடிக்கின்ற அந்த குழந்தைக்கு நல்ல கருத்துக்களை போதிக்க வேண்டும் என்கின்ற அளவிலே வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய என்கின்ற பாடலிலே முக்கணியின் சாரெடுத்து முத்தமிழின் தேனெடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பான் என்று முப்பால் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று திருக்குறளை நினைவூட்டியிருப்பார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு டூயட் சாங், அதிலே கதாநாயகன் தனக்கு மனைவியாக வருகின்ற பெண் குறித்து சில பாடல் வரிகளை பாடுவார். அந்த பாடலிலே வெல்கம் ஹீரோ ஹாப்பி மேரேஜ் என்ற பாடல், அந்த பாடலிலே 2 வரிகள் வரும். கண்ணகி போல் பெண்மணி பார்த்து கார்குழலில் பூ முடித்து என்ற வரிகளின் போது அடுத்து தலைவர் பாடுவார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடுவார், வள்ளுவனார் வாசகி போல் வந்து வாழப்போகும் பாவை உண்டா சொல்லுங்க, இல்லறமே நல்லறமாய் கொண்டு வள்ளுவனார் போல் வாசகி போல் வந்து வாழப்போகும் பாவை உண்டா சொல்லுங்க என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் திரைப்படங்களில் திரைப்பாடல்களில் நல்ல கருத்துக்களை, தமிழ் மொழியின் சிறப்புகளை, திருக்குறளின் மேன்மையை எடுத்து கூறினாள் என்று சொன்னார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், வான்புகழ் கொண்ட வள்ளுவர் என்கின்ற
இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.